हाय फ्रेंड्स इनकी निशा कुकिंग चैनल और सूपराன பைனாப்பிள் வித் சாக்லேட் கேக் செஞ்சிருக்கேன். ஸோ பைனாப்பிளில் மட்டும் கூட இந்த கேக் செய்யலாம், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு சாக்லேட் ஃப்ளேவரும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பைனாப்பிள் வித் சாக்லேட் கேக் ஈஸியான முறையில் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் என்னுடைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதும் நம்ம இந்த மேலே உள்ள பேப்பரை எடுத்துடலாம். பட்டர் சூப்பராகவும் பஃபியாகவும் இருக்கிற இந்த பைனாப்பிள் சாக்லேட் கேக் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா ஈஸியாகவும் செஞ்சிடலாம். வாங்க இந்த பைனாப்பிள் கேக் வித் கோகோ சாக்லேட் கேக் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். பியூர் பைனாப்பிளில் கேக் செய்ய போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம என்ன அரைச்சி இதோட ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடலாம். அரைச்சி அதோட ஜூஸ் எடுத்தாச்சு. ஸோ நம்ம எந்த அளவுக்கு கேக் செய்ய போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் எடுத்துக்கலாம். இப்போது இதில் ஒரு கப் அளவுக்கு சுகரை சர்க்கரையை அரைச்சி சேர்த்துக்கலாம். ஸோ சர்க்கரையை அரைச்சிட்டு வந்துடுறேன். சர்க்கரை அரைச்சி வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 50 ml அளவுக்கு ரீஃபண்ட் ஆயிலை ஆட் பண்ணிக்கிறேன். அதே 50 அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் என்னென்ன போட்டிருக்கேன்னா பைனாப்பிள் ஜூஸ் எடுத்து போட்டிருக்கேன், சர்க்கரையை அரைச்சி ஐசி சுகரை போட்டிருக்கேன், எண்ணெய் 50 கிராம் அளவு போட்டிருக்கேன், அதே போல் தயிர் 50 கிராம் அளவு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஜல்லடை எடுத்துக்கலாம். அதில் எந்த கப்பால் நான் சுகர் அளந்தேன்னா அந்த கப்பால் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைதாவை விட கோதுமை தான் நல்லது உடம்புக்கு. மைதா அவாய்ட் பண்ணிக்கிங்க. நான் எதுலேயும் மைதா ஆட் பண்ணவே மாட்டேன். ஸோ இது வந்து கோதுமை ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கோகோ பவுடர் போட்டுக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 ஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக பேக்கிங் சோடா, லைட்டாக கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்குங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர். இப்போ இது எல்லாத்தையும் இந்த மிக்சரில் ஜலிச்சு எடுத்துக்கலாம். இதில் நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட ஏற்கனவே ஒரு கேக் போட்டிருக்கேன்னா ஸோ வெல்லம் வச்சு செஞ்சு அதை கூட நீங்கள் வெல்லம் இல்லை நாட்டு சர்க்கரை இதை ஃபஸ்ட்டு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கலாம். அதை வந்து சூடு பண்ணி கரைச்சி எடுத்து வடிகட்டி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வேணான்றவங்க, சர்க்கரை அவாய்ட் பண்ணுறவங்க. ஸோ நான் கேக்கு வந்து ஆல்ரெடி வெல்லம் போட்டு கேக் செஞ்சதால் சர்க்கரை போட்டு செய்கிறேன். இப்போது இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொறுமையாக மெதுவாக மிக்ஸ் பண்ணுங்கள், வேகமாக மிக்ஸ் பண்ணாதீங்க. இது கட்டி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பைனாப்பிள் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இந்த கேக் பதத்துக்கு அந்த க்ரீம் பதத்துக்கு வந்துச்சுன்னா கரெக்டாக ஆட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காக ஆயிடுச்சுன்னா கொஞ்சோண்டு பைனாப்பிள் ஜூஸை ஆட் பண்ணிக்கலாம். வெறும் பைனாப்பிள் மட்டும்
போட்டு நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணால் கோகோ பவுட்ரு அவாய்ட் பண்ணிவிட்டு, ஏன்னா கோகோ பவுட்ரு வந்து சாக்லேட் ஃப்ளேவர் இருந்தால் தான் கொஞ்சம் பசங்க சாப்பிடுவாங்க. வெறும் பைனாப்பிளோடு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு சாப்பிட மாட்டாங்க விரும்பி. ஸோ அதனால் நான் கோகோ பவுட்ரு போட்டேன். உங்களுக்கு கோகோ பவுட்ரு வேணான்னா அவாய்ட் பண்ணிவிட்டு வெறும் பைனாப்பிள் ஜூஸ் மட்டும் போட்டு செய்யலாம். ஒரே டைரெக்ஷனில் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ஸ்மூத்தாக வரணும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக வந்தால் போதும். நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்க்கலாம். கேக் மோல்டு அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்டீல் பாத்திரம் எடுத்துக்கோங்க. உங்களாண்ட எந்த பாத்திரம் இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும், ரவுண்டாக ஸ்கொயராக உங்களுக்கு எந்த ஷேப்பில், ஹார்ட்டின் ஷேப்பு எந்த ஷேப்பில் உங்களுக்கு வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் இந்த கேக் செஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பட்டர் ஃபுல்லாக இந்த மோல்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. அடுத்தது ஒரு பட்டர் பேப்பரை இந்த மோல்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு மேலேயும் நம்ம இந்த ஃபுல் பட்டரும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கேக் மிக்சரை இதில் போட்டுக்கலாம். பைனாப்பிள் கேக் வித் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கட்டும் சொல்லிட்டு கொக்கோ பவுடர் போட்டிருக்கேன். இதை கொஞ்சம் இப்படி தட்டி விட்டோன்னா ஃபுல்லாக செட் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் இந்த கேக் மோல்டே இருக்க போகிறேன். நீங்கள் குக்கரை வச்சு கேக் பண்ணாலும் ஓகே, இல்லை நல்ல அடிகனமான ஒரு பேனு அதாவது கடாய் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுலேயும் வச்சு பண்ணிக்கலாம். இப்போது இதில் கேஸ்கட்டும் விசிலும் இல்லாமல் இந்த கேக் வந்து ஒரு 20-25 மினிட்ஸ் வந்து நம்ம நல்லா பேக் ஆகட்டும். 25 மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம். நீங்கள் அவனில் பண்ணுறதா இருந்தால் 180 டிகிரி 20 மினிட்ஸ் இங்கே வச்சுக்கலாம். ஸோ இது குக்கரில் கேக் வந்து 20 மினிட்ஸ்லேருந்து 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். வெந்துருச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா இன்னொரு 5 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். கேக் வெந்த பிறகு நம்ம பார்க்கலாம். கேக் வேகிறதுக்குள்ளே நம்ம ஒரு சின்ன ஷாப்பிங் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நானும் என் பையனும் கிளம்புனோம். ஸோ நாங்கள் போகும்போது நிறைய டிராஃபிக்கு, மெட்ரோ வேலை நடக்கிறதுனால எங்கள் ஏரியா ஃபுல்லாக அங்கங்கே தடுப்பு போட்டு வச்சுருக்காங்க. மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இப்போ நான் நேராக ஜெயச்சந்திரன் போகிறோம். போய் ஒரு சின்ன ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு ஜெயச்சந்திரன் போகலான்னு சொல்லிட்டு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ ஜெயச்சந்திரனுக்குள்ளே வந்து பார்த்தா அங்கே ஒரு புதுசாக கோல்டு ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி, விற்கிற விலைவாசிக்கு நம்ம கோல்டு தான் வாங்க முடியாது, உள்ளே போய் விசிட்டாவது பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். கலெக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு. ஆனால் ஸ்டாஃப்ஸ் தான் கொஞ்சம் எதுவுமே தொட்டு பார்க்கக்கூடாது அப்படின்னு கண்ணால் மொத்தம் பார்த்துட்டு நீங்கள் வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் கண்ணாலேயே பார்த்துட்டு வந்துட்டோம் வெளியே. நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்லாம்.
அங்கேருந்து கிளம்பி அப்படியே தேர்ட் ஃப்ளோருக்கு வந்தோமா, அங்கே வந்து பார்த்தா அவ்வளோ கூட்டம். எந்த கடைக்கு எப்போ வந்தாலும் ரஷ்ஷாகவே இருக்கும். எந்த சமயம் வீக்கெண்டில் வந்தாலும் சரி, வீக்கெண்ட் டேஸில் வந்தாலும் சரி, எப்போ வந்தாலும் சரி கூட்டமாகவே இருக்கும் இந்த கடை. ஸோ எங்களுக்கு தேவையான கொஞ்சம் காயெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சோண்டு பொருட்களை வந்து மளிகை சாமான் வாங்கிட்டு பில் போட்டு கிளம்பி வந்துட்டோம். இந்த கடைக்கு வந்தோன்னா நம்ம வந்து பொருளை எடுக்கிறத விட பில் போடுறதுக்கு நிற்கிறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ நம்ம பில் கவுண்டருக்கு போய் டக்கு டக்குன்னு பில் போட்டு கிளம்பி வந்துகிட்டே இருந்தோம். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பி போய் நம்ம கேக்கு வெந்திருச்சான்னு பார்த்துட்டு கேக் சாப்பிடுவோம். ஒரு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சூப்பராக நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆறின பிறகு நம்ம மோல்டில் மாற்றிக்கலாம். ஸோ இதே போல் நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள். நல்லா சூப்பராகவும் பஃபியாகவும் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வீட்டிலையே நம்ம கேக் செஞ்சு கொடுத்துக்கலாம். ஈஸியாக செஞ்சிடலாம், பிகினருக்கு செஞ்சிடலாம், ரொம்ப கஷ்டம் எதுவும் கிடையாது. ஸோ இதே போல் நீங்களும் கேக் செஞ்சு பாருங்கள். இன்னொரு ரெசிபியோடு உங்களை செஞ்சுக்கு வரேன். உங்களோட வீடியோ பெறுது உங்கள் நிஷா. எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோக்கு லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. பாய்.